வணக்கம். நான் உங்கள் மோகனா. 26/8/2025 செவ்வாய்க்கிழமை தினத்தந்தி சினிமா செய்திக்குள்ள போகலாம் வாங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி படம் கடந்த 14ஆம் தேதி வெளியானது. கலவையான விமர்சனங்களை படம் பெற்றாலும் படத்தின் வசூல் 500 கோடியே நெருங்கியிருக்கிறது. ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் நடித்து வருகிறார். இதற்கிடையில் அவர் நடிக்கப் போகும் புதிய படம் பற்றி தகவல் வெளியாகி இருக்கிறது. தெலுங்கில் மகா நடி கல்கி 2898 அதாவது 2898 ஏடி ஆகிய படங்களை இயக்கி மிரட்டிய நாக் அஸ்வின் இயக்கத்தில் தான் ரஜினிகாந்த் நடிக்கப் போவதாக பேச்சு அடிபடுகிறது. நாக் அஸ்வின் நேரில் சந்தித்து கூறிய கதை ரஜினிகாந்த் அவர்கள் பிடித்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே வேளை ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் கூட்டணியில் ஒரு புதிய படத்தை எடுக்க லோகேஷ் கனகராஜ் அவர்கள் முனைப்பு காட்டி வருகிறார். இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை போய்கொண்டிருப்பதாகவும் தகவல். இது எப்படியோ ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களுக்கு இனி அடுத்தடுத்து கொண்டாட்ட தகவல்கள் நிச்சயம். அடுத்தது பாருங்க, சந்திரிகா ரவி கவர்ச்சியில் நான் குறை வைக்க மாட்டேன். இத பாருங்க. ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இந்திய வம்சாவளி நடிகையான சந்திரிகா ரவி தமிழில் இருட்டு அறையில் முரட்டு குத்து படத்தில் கவர்ச்சி பேயாக வந்து கலக்கினார். செய் பிளாக் மைல் படங்களிலும் நடித்துள்ளார். தென்னிந்திய சினிமாவில் தொடர்ந்து நடிக்க விரும்புவதாக சந்திரிகா ரவி தெரிவித்துள்ளார். அவர் கூறும்போது, ஆஸ்திரேலியாவில் பிறந்தாலும் இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவள் என்பதில் பெருமை கொள்கிறேன். மற்ற நடிகைகளை விட என் வாழ்க்கை வித்தியாசமானது, தனித்துவமானது. நான் பிறந்த ஆஸ்திரேலியாவில் என்னை இந்திய பெண் என்று கேலி கிண்டல் செய்வார்கள். ஆனால் வெளிநாட்டு பெண்ணான எனக்கு தென்னிந்தியா சினிமாவில் கிடைக்கும் வரவேற்பு மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்னும் அதிக படங்களில் நடிப்பேன். கவர்ச்சியிலும் குறை வைக்கவே மாட்டேன் என்றார். சில்க் சுமிதா அவர்கள் வாழ்க்கை வரலாற்று எடுக்கப்பட்ட உள்ள படத்தின் சந்திரிகா ரவி அவர்கள் நடிக்கப் போவது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பாருங்க, தொப்பையை சமாளிக்க காஜோல் அவர்கள் போராட்டம். இங்க பாருங்க, படவிழாவில் பாலிவுட் சினிமா கனவு கன்னியாக ஜொலித்த கஜோல் அவர்கள் தமிழில் மின்சார கனவு, வேலையில்லா பட்டதாரி 2 படங்களில் நடித்துள்ளார். தற்போது இந்தி படங்களில் முக்கிய கதாபாத்திரம் நடித்து வருகிறார். 51 வயதிலும் அழகு குறையாத மேனியாக வலம் வரும் கஜோல் அவர்கள் மும்பையில் நடந்த ஒரு படவிழாவில் கலந்து கொண்டார். கஜோல் அவர்கள் அணிந்திருந்த கருப்பு நிற உடை அனைவரையும் கவர்ந்தாலும் தனது தொப்பையை மறைக்க அவர் மேற்கொண்ட போராட்டமும் அனைவராலும் கவனிக்கப்பட்டது. தனது உடையை அடிக்கடி தளர்த்தி கொண்டும் புகைப்படம் எடுக்கும் சூழலில் வயிற்றை உள்நோக்கி இழுத்து கொண்டும் அவர் கடும் சிரமத்துடன் விழாவில் சுற்றி வந்தார். இது தொடர்பான வீடியோக்கள் வைரலாகி வருகிறது. அடுத்தது பாருங்க, கேஜிஎஃப் பட வில்லன் மரணம். இங்க பாருங்க, இவர் மரணமா? கேஜிஎஃப் படம் மீண்டும் நடிக்க வருகிறாரா ஸ்ரீ திவ்யா? அழகும் திறமையும் இருந்து அதிர்ஷ்டம் இல்லாததால் பட வாய்ப்புகளை பெற முடியாமல் போன நடிகைகளில் ஸ்ரீ திவ்யாவும் ஒருவர். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், வெள்ளக்காரதுரை, ஈட்டி, பென்சில், மருது, காஷ்மரா போன்ற படங்களில் நடித்து பிரபலமான ஸ்ரீ திவ்யா கடந்த ஆண்டில் மெய்யழகன் படத்தின் மூலம் மீண்டும் மறு பிரவேசம் எடுத்தார். ஆனாலும் அடுத்தடுத்து படங்கள் நடிக்கவில்லை. இது குறித்து அவரிடம் கேட்டபோது, நல்ல படங்கள் வரும் பட்சத்தில் நிச்சயமாக திரைக்கு வருவேன் என்று நம்பிக்கை தெரிவித்தார். 32 வயது ஆகும் ஸ்ரீ திவ்யாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் படலமும் ஒருபுறம் நடந்து வருகிறது. பேச்சும் அடிபடுகிறது. ஸ்ரீலீலாவின் நடனத்துக்கு
ஸ்ரீலீலாவின் நடனத்துக்கு மின்னல் வேக ஆட்டக்காரியான பின்னால் இருக்கும் ரகசியம். தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகையாக ஜொலித்து வருகிறார் இளம் நடிகையான ஸ்ரீலீலா. மின்னல் வேக ஆட்டக்காரி என்று வர்ணிக்கப்படும் ஸ்ரீலீலா நடந்த கலைஞராக மாறுவதற்கு முன்னணி நடிகரான ஜூனியர் NTR தான் காரணம் என்று அவரது தாயார் ஸ்வர்ணலதா கூறியுள்ளார். அவர் கூறும்போது 1997 அமெரிக்காவில் நடந்த ஒரு விழாவில் ஜூனியர் NTR நடனமாடினார். விழா முடிந்ததும் நான் அவரிடம் சென்று எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அவளை உன்னை போலவே நிச்சயமாக நடனமாட வைப்பேன் என்று சொன்னான். பின்னர் என் மகள் பிறந்தார். அவளை நடன கலைஞராக்கினேன். இப்போது படங்களில் கலக்கி வருகிறார். பிறப்பதற்கு முன்பாகவே என் மகளுக்கு நடன முன்னோடி ஜூனியர் NTR தான் என்றார். சுதா கொங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வரும் பராசக்தி படத்தில் மூலமாக தமிழ் சினிமாவில் உள்ள ஸ்ரீலீலா அறிமுகமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது சிவகார்த்திகேயன் பரபரப்பான பேச்சு. விஜய் ரசிகர்களை இழுக்க பார்க்கிறேனா? விஜய் அவர்கள் நடித்த கீ கோட் படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் தலகாட்டியிருந்தார். அந்த படத்தில் விஜய் அவர்கள் தனது துப்பாக்கி சிவகார்த்திகேயன் அவர்களிடம் கொடுப்பது போன்ற காட்சி இடம்பெற்றது. அரசியலுக்கு செல்லும் விஜய் தன் இடத்தை சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்து விட்டார் என்றெல்லாம் பேசப்பட்டது. சிவகார்த்திகேயனை குட்டி தளபதி திடீர் தளபதி என்றெல்லாம் பட்டம் தந்து ரசிகர்கள் அழைத்தார்கள். இது விமர்சனங்களுக்கும் வித்திட்டது. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் சிவகார்த்திகேயன் பதிலடி கொடுத்துள்ளார். AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ருக்மிணி வசந்த் நடித்துள்ள மதராசி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசும்போது, யார் என்ன பேசினாலும் அண்ணன் எப்போதும் அண்ணன் தான், தம்பி எப்போதும் தம்பிதான், அதை யாராலும் மாற்ற முடியாது, எல்லோரும் பேசுவது போல அவர் நினைத்திருந்தால் அவர் அந்த துப்பாக்கியை கொடுத்திருக்க மாட்டார், நானும் வாங்கியிருக்க மாட்டேன். விஜய் அவர்கள் ரசிகர்களை என் வசம் இழுக்க பார்க்கிறேன் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ரசிகர்களை இழுக்கவோ பிடிக்கவோ முடியாது. ரசிகர்களை சம்பாதிக்க வேண்டும். அது அவ்வளவு சுலபம் கிடையாது. அது மிகப்பெரிய பலம் என்றும் சொன்னார். பான் கராத்தே படவிழாவில் AR முருகதாஸ் சங்கர் படங்களில் நடிக்க விரும்புகிறேன் என்று நான் பேசும்போது கேலி செய்யப்பட்டேன். இப்போது AR முருகதாஸ் அவர்கள் மதராசி படத்தில் நடித்து விட்டேன். இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி என்றார். KGF பட வில்லன் அவர்கள் மரணம். உலக அரங்கில் இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வைத்த முக்கிய படங்களில் KGF படமும் ஒன்று. இந்த படம் 2018ஆம் ஆண்டில் வெளியாகி இட்டு அடித்தது. KGF 2ஆம் படம் கடந்த 2022இல் வெளியாகி 1209 கோடிக்கு மேல் வசூல் குவித்து சாதனை படைத்தது. இந்த படத்தில் ஷெட்டி என்ற கதாபாத்திரத்தில் தினேஷ் மங்களூரு நடித்திருந்தார். கன்னட சினிமாவின் முன்னணி நடிகரான இவர் KGF படத்தின் மூலம் பெரிய அளவில் பிரபலமானார். அடுத்தடுத்து பல படங்களில் நடித்தார். தினேஷ் மங்களூரு கடந்த ஓரிரு மாதமாகவே மூளை பக்கவாதம் பாதிக்கப்பட்ட நிலையில் உடுப்பி மாவட்டம் குந்தாபூரில் உள்ள ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று மரணமடைந்தார். அவருக்கு வயது 55. அவரது உடல் குந்தாப்பூர் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. திரையுலகினரும் ரசிகர்களும் அவரது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். நாங்களும் இந்த யூடியூப் சேனல் மூலியமாக ஐயா தினேஷ் மங்களூர் KGF பட வில்லன் அவர்களுக்கு நாங்கள் மிஸ் பண்ணுறோம். அதனால் இந்த யூடியூப் சேனல் மூலியமாக அன்னாரை ஒரு ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.